गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये पंढरीनाथ महाराज की सद्गुरुनाथ महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की सद्गुरु विठलदास महाराज की समस्त साधु मंडली की आंजनेय मूर्ति की कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये मूकं करोति वाचालं पंकुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वाल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत् श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव स बभूव योऽनन्तरामो यतिः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे ज्ञानवैराग्यसम्पूर्णं प्रेमभक्तिरसप्रदं श्रीगुरुं तं मम प्रेष्ठं विठ्ठलदासं भजेऽहम् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. இதுக்கு மேல பிரசித்தமா உள்ள கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம எல்லாம் தீபாவளி கொண்டாடுறோமே வருஷா வருஷம். ஏன் கொண்டாடுறோம்? ரெண்டு விதம் தீபாவளி கொண்டாடுறது. ஒன்று என்னன்னா, தீபாவளின்னா என்னன்னா தீபத்தை ஏற்றி வைத்து பகவானை வழிபடுவது. அதுக்கு தான் தீபாவளின்னு பேர். நிறைய விளக்குகள் ஏற்றி, விளக்கு எப்போ ஏற்றுவோம்? சாயந்தர வேளையில தானே ஏற்றுவோம். சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபு லங்கைக்கு போய் சமுத்திர தரணம் பண்ணி லங்கைக்கு போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணினது விஜயதசமி அன்னைக்கு. விஜயதசமி அன்னைக்கு சம்ஹாரம் பண்ணிட்டு பகவான் அங்கேருந்து கிளம்பி வரார். பகவான் வந்த சமயம் எதுன்னா இந்த நரக சதுர்தசின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் பகவான் ஊருக்கு வரார். இது திரேதாயுகத்தில் நடந்த கதை. நரக சதுர்தசின்னு வந்தது இந்த துவாபர யுகத்தில் வந்த கதை. அப்ப சுவாமி வரும்போது என்ன பண்ணார்னா, ராத்திரி வேலையில வரார். சுவாமி வராருன்னு தெரியும். சுவாமி வரும்போது இப்படி வெறுமை எல்லாரும் அழைக்கலாமோ? அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணினார்னா, சுவாமிக்கு நல்ல அமாவாசையா இருக்கிறதுனால இருட்டா இருக்க போறதுன்றதுனால எல்லோரும் தீபத்தை ஏற்றி பகவானை வரவைத்தார்களாம் ராமரை. அதனால தீபாவளி ஒண்ணு அப்பையிலேருந்தே கொண்டாட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ராமர் லங்கையில இருக்கிற ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்ததுனால வருஷா வருஷம் அந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சா, தீபத்தை ஏற்றி வழிபடுவது. அது ஒரு தீபாவளி. அதுக்கப்புறம் இன்னொரு தீபாவளி தான், இதான் உலக பிரசித்தம். இந்த நரகாசுரன்றவன் உலகத்தையே ஆட்டி படைச்சுருந்தான். அவனைய சத்யபாமா கூட சேர்ந்து கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்ணினா. அதெல்லாம் நரக சதுர்தசி அன்னைக்கு ராத்திரி சம்ஹாரம் ஆச்சு. மறுநாளைக்கு அமாவாசை அன்னைக்கு தீபாவளி எல்லாரும் கொண்டாடுறா அப்படின்றது தானே உலக பிரசித்தம். அந்த நரக்கன், இந்த நரக்கன் யாருன்னா, அவன் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய அசுரன். அவன் எங்க பண்றான்னா, நம்ம பூலோகத்துக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் நடுப்புல மகாமேரு அப்படின்ற ஒரு பர்வதம் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு சூக்ஷமா இல்லக்கூடிய விஷயம், கண்ணுக்கு தெரியாதான். இப்போ நம்ம பார்க்கும்போது பூமி தெரியறது, மேலே ஆகாயம் தெரியாது, நட்சத்திரம் தெரியறது, நரகம் தெரியறதா, சொர்க்கம் தெரியறதான்னா பெரியவாள்லாம் சொல்லும்போது அது ஒரு தனி டைமென்ஷனில் இருக்குன்னுவா.
ஒரு டைமென்ஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம 3 டைமென்ஷனில் இருக்கும், நம்மளுக்கு 3 விதமாக பார்க்க தெரியும். 4வது டைமென்ஷன் ஒன்று, 5வது டைமென்ஷன் வந்து சயின்ஸ் பிரகாரம் அது போயிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்வர்க்கம் இதெல்லாம் இன்னொரு டைமென்ஷனில் இருக்குது, இந்த கண்ணால் பார்க்க முடியாது. கிட்ட கையில் தான் இருக்குது. இந்த நட்சத்திர தூரத்தில் அந்த தூரத்து கூட சொர்க்கம் நரக்கம் இல்லை. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் பாகவதம் சொல்கிறது. ஆனால் நம்ம கண்ணுக்கு ஏன் தெரியலன்னா, அது வேற டைமென்ஷனில் இருக்குது, அது நம்மளால் பார்க்க முடியாது, அதுக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் கிடையாது. எப்படி வந்து ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவால் உள்ள பூந்துக்கவே முடியாது. பன்ஸ் ஒரு உயிர் போயிடுத்துன்னா அந்த உயிர் போனது தான் வெளியில. திரும்ப எவ்வளோ பிரயத்னப்பட்டாலும் அந்த ஆன்மாவால் இந்த சரீரத்துக்குள்ள பூந்துக்க முடியாது. ஏன்னா அந்த ஆக்சஸை கட் பண்ணி விட்டுருவார் பகவான். திரும்பி அதனுடைய பிராரப்த அனுபவிச்சு இன்னொரு சரீரத்துக்குள்ள தான் அந்த ஆன்மா வரும். இப்படிதான் சைக்கிள் போயிட்டே இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையானது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பவர்ஃபுல்னால என்ன பண்றான்னா, சொர்க்கலோகத்துக்கும் இந்த ஹிமாலயத்துக்கும் மேலே இருக்கிற கொஞ்சம் இடத்துல அங்க மகாமேருன்னு ஒரு பர்வதம் இருக்கு. அது மகாமேருன்னு ஒரு பெரிய மலை. அங்க அந்த மலையில மணி பர்வதம்னு ஒரு பர்வதம், அதுக்கு நடுப்புல பிராக்ஜோதிஷபுரம் அப்படின்னு ஒரு சிட்டியை உண்டாக்குறான். சிட்டியை உண்டாக்கினா அப்படி ஒரு சிட்டியா, ராவணன் வச்சுட்டு இருந்த சிட்டிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கான். வந்து அப்படி ஒரு கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருக்கான். எந்த விரோதிகள் யாருமே உள்ள வர முடியாது, அப்படி சூழ்த்து வச்சுட்டு இருக்கானா. அவன் என்னென்ன இருக்குன்றது வருது. அவன் என்ன பண்ணுவானா, அங்கங்க போவான், இந்திரன் கூட சண்டை போடுவான். அவன் இந்திரனுடைய கிரீடம் எடுத்துன்னு வருவான் ஒரு தடவை. திருப்பி இந்திரன் கூட சண்டை போட்டு அவனுடைய குண்டலம், காதில் போட்டுருக்கிற குண்டலத்தை எடுத்துன்னு வருவான், கவச்சத்தை எடுத்துன்னு வருவான். இந்திரனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எடுத்துன்னு வருவான். அவன் ஒரு வெண்கொடை கீழே தான் உட்காந்துப்பானா இந்திரன். சண்டை போட்டு அதை கொண்டு வந்துருவானா. இப்படி தேவர்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு ஒவ்வொன்றையும் படுத்திட்டு இப்படி இருக்கான் அந்த நரக்கன். போராதத்துக்கு அவன் 16,000 பெண்களை, ராஜகுமாரிகள், ராஜாவனுடைய மனைவிகள், ராணியா இருக்கவர்களை தேடி தேடி அவனை சம்மாரம் பண்ணி கைதி மாதிரி அழிச்சுன்னு வந்து அவர்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு அவன் இருக்கிற அந்த சிட்டியில இதுக்கு வேணுங்கிற சில ராட்சசர்கள், அசுரர்கள் இவெல்லாம் சேர்ந்து அவனுக்கு சகாயப்பட்டு சில பேர் அவன் கூட இருக்கா, மந்திரிமார்கள் போற. இப்படி ஒரு நகரத்தில் அவன் ஏற்படுத்தி இருந்துட்டு இருக்கான். யாராலையும் உள்ள போக முடியாதான். எப்படி பொதுவாக ஒரு சாதாரணமாக ஒரு இடம் இருந்ததுன்னா, சமதரையாக இருந்ததுன்னா சரசரசன்னு போயிட முடியும். மலையாக இருந்தால் அப்படி ஒவ்வொரு மலையும் ஏறி ஏறி இறங்குறதே பெரிய கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கிற மலைக்கு நடுப்புற வச்சிருக்கான். இவனை வந்து எப்படியாவது இவனை சம்ஹாரம் பண்ணணும், பூலோக பாரத்தை நீக்கணுன்றதுக்காக தான் கிருஷ்ணன் வந்தார். இவனையும் சம்ஹாரம் பண்ணணுன்றது ஒரு லிஸ்ட்ல இருக்கு, அவனையும் சம்ஹாரம் பண்ணணும். அடுத்து இவன் கணக்கு தீர்க்கணும்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். அப்படின்னும் போது அவன் எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து மலை சுத்தி முத்தி மலை, அதை தாண்டி போகணும்னா ஆகாயமா தான் போகணும். இப்படி மலை தாண்டினதுக்கு அப்புறம் என்னன்னா ஆயுதாகாரம், ஆயுதங்கள்லாம் தயார் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இடம். அதுல இருந்தா அவனுக்கு வேணுங்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு சண்டை போடுவதுக்கு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய அக்னி சூழ்ந்திருக்கான் அந்த நகரத்துக்கு முழுக்க. அந்த அக்னி உள்ள போகாது, வெளியிலேந்து வரவனை அப்படியே ஷீல்டு மாதிரி தடுத்துருமா அந்த அக்னி. அதனால வெளில எவன் வரானோ அது அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கும். கிட்டக்க வர 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 அவன் எவ்வளோ கிட்டக்க வரானோ அந்த அளவுக்கு அந்த அக்னி பெருசாயிட்டே இருக்குமா. அப்படி ஒரு அக்னியை உண்டாக்கி அந்த நகரத்தை காப்பாத்தின்னு இருக்கான். சரி, இதுக்கும் தாண்டி வந்தானா என்ன பண்றதுன்றதுக்காக வாயு வச்சிருக்கான் அடுத்தது. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபேனில் உட்காந்துட்டா ஜில்லு ஜில்லுன்னு வர காற்று மாதிரி இருக்காது. ஒரு பஸ்ஸு ஒரு லாரியே கவுத்து கொண்டு போயிடும் அந்த காற்று. 1500 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிக்கும். அந்த மாதிரி உள்ள காற்றை சுடுவது போல வச்சிருக்கான். இந்த மாதிரி ஷீல்டாக வச்சு ஒரு பெரிய மலை, அதில் மணி பர்வதத்தில் பிராக்ஜோதிஷபுரம்னு ஒரு சிட்டியை ஏற்படுத்தி அதில் வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த நரக்கன். இவனை எப்படி சம்மானம் பண்ண போறான், நமக்கு எப்போ விடுகாலம் கடக்க போறதுன்னு தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டுன்னு பார்த்துட்டு இருக்காளாம். மேல கிருஷ்ணர் கிளம்புறார். அப்படி கிளம்பி வரும்போது என்னன்னு, சத்யபாமா நானும் வரேன் அப்படின்றான். என்னன்னா, இந்த நரக்கன் என்றவன் வந்து பூமி தேவியோட புத்திரன். அந்த பூமி தேவியினுடைய அம்சமா இருக்கிறதுனால சத்யபாமாவை கூட அழிச்சுக்கிறாராம் கிருஷ்ணர். ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவி, ஸ்ரீதேவி தான் மகாலட்சுமி தான் ருக்மிணி தேவி, பூதேவி தான் வந்து சத்யபாமாவனுடைய அம்சம். அந்த சத்யபாமாவை அழைச்சிருந்து பகவான் கிளம்புறார். இப்படி கிளம்பி வர்றார் ஆகாய மார்க்கத்தில். இப்போ வந்து நிறைய பேர்லாம் அழைச்சின்னு வந்துடலாம், அவங்க கூட சண்டை போட முடியாது, தனியாக சமாளிச்சுக்கலான்னு சத்யபாமாவை மாத்திரம் அழைச்சின்னு வர்றார்.
அவருடைய அழைச்சன் வரும்போது பார்த்தா முதல்ல அந்த மலையெல்லாம் எப்படி இருக்குன்னா தாண்டவே முடியலையோ, ஒவ்வொன்று இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு மலை, அதை தாண்டி ஒரு மலை, அது எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா தன் கதையினாலேயே அடிச்சுட்டே வர. எப்படியோ இந்த மலையை தாண்டியாச்சு. அங்கே பார்த்தா இது உருக்கிறதும் அந்த நெருப்பை வச்சுன்னு அந்த இரும்பை உருக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஆயுதங்கள் தயார் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதை பார்த்தோன்னே கிருஷ்ணருக்கு கோபம் வந்தது. எடுத்தார் 4-5 வில்லம்பை போட்டு அதை அப்படியே எரிப்பது போல பண்ணிட்டார் ஆக்னேயாஸ்திரம் போட்டு. இப்படி அடுத்தது வந்துட்டே இருக்கும்போது இந்த அக்னி சொன்னனே, இந்த அக்னியை தாண்ட இப்படி கிட்டக்க போறார், அதை ஒரு உள்ள போக முடியாம தடுத்துடுறது. இந்த பக்கம் போனா வருது, அந்த பக்கம் போனாலும் வருது, எங்க போனாலும் ஆகாயத்தோட சூழ்ந்துன்றது அந்த நெருப்பு. உள்ளேயே போக முடியல. உடனே தன் சக்கராயுதத்தை எடுத்து இப்படி சுத்தினது உடனே அது கேப் கொடுப்பது போல கொடுத்துட்டு உள்ள போயிட்டார். அதே மாதிரி வாயு கிட்டையும் அதே தான் பண்ணினார். அத்தனையும் தாண்டி உள்ள வந்துட்டாரா. இதுக்கப்புறம் ஒன்று வச்சிருக்கோம், என்னன்னா இந்த ட்ராப்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. நீங்க ஏதோ தரேன்னு நினைச்சுன்னு போய் காலை வச்சிருவேன். ஆனா என்னன்னா அந்த இடத்துல கால் வச்சா எங்க ஏதாவது வில்லம்பு நம்மளை குத்தும், எங்க ஏதாவது கத்தி வரும், இல்ல மேலேந்து கல்லு விழும். இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், நாங்க முரன்னு பேரு. முரகரான்னு எல்லா பாட்டிலும் வரும். முரகர நகதர முகுந்த மாதவ கருடகமன பங்கஜநாபா தோடைமங்கலத்தில் கூட முரன்னு பேரு. அந்த முரண் தான் இவன். அவனுக்கு எப்படி இருக்குன்னா 5 தலை இருக்கும் அந்த முரனுக்கு. அவனுடைய வேலை தான் இதான். அவன்கிட்ட சொல்லி வச்சுதான் நீ ஏதாவது பண்ணுன்னு. இப்ப சாதாரண நடந்து வர தர மாதிரி இருக்கும், அங்க கால் வச்சானா எங்க ஏதாவது வில்லம்பு வரும், எங்க ஏதாவது கத்தி வரும், இல்ல மேலேந்து கல்லு விழும். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். இப்படி வந்துட்டு இருக்க பிரபு காலை வைக்கிறார், திடீர்னு எங்கேருந்து தப்பிச்சுட்டார் கிருஷ்ணர். என்னடா இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு கிருஷ்ணருக்கு. உடனே அதுக்கு முக்கியமான ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்த பார்த்தார். தன்னுடைய கட்கம், அவர்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்துன்னு போய் ஒரு அடி அடிச்சார். அது விழுந்த உடனே அந்த இருக்கிறது எல்லா ஆயுதங்களும் கீழே விழுந்துருது. இப்போ ஃப்ரீயா போக முடியாது. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா இத்தனையும் தாண்டி எந்த பையன் இங்க வந்தான், யார் அப்பேற்பட்ட வீரன்னு கோபத்தோட பார்க்கறானா அந்த முரன்ற ராட்சசன் அசுரன். பார்த்தா கிருஷ்ணர் தான் வந்துட்டான்னு தெரிஞ்சிருது. சத்யபாமா கூட வந்திருக்கான். உடனே அவர் என்ன பண்றாருன்னா கருடன் மேல கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காரு. இவன் கிருஷ்ணரை போய் நேரா தாக்காம 5 தலையை வச்சுட்டு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஓடி வரான். இப்படி வரும்போது பார்த்தா நடுங்கிறது பூமியே. அப்படி ஒரு சரீரம் அவனுக்கு. அவன் பண்ற ஆரவாரம் இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அப்படி வரவன் நேரம் என்ன பண்றான்னா ஒரு சூலத்தை எடுத்துட்டு கருடன் மேல வரும்போது கருடன் மேல விடுறான். அதை அப்படி அந்த சூலத்தை எடுத்துன்னு நேர கருடன் கிட்ட வரும்போது பகவான் 2 வில்லம்ப போட்டு அந்த சூலத்தை உடைச்சார். இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக அதே சக்கராயுதத்தை எடுத்து 5 தலையும் வெட்டுறார் பகவான். முரண் சம்ஹாரம் ஆன உடனேயே தேவர்கள்லாம் பண்ணிட்டா சரி பாதி வேலை முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுறார். எப்படி இந்திரஜித்த சம்ஹாரம் பண்ண உடனே ராவண சம்ஹாரம் பாதி ஆயிடுத்துன்னு தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டாரோ, அதே போல முரண் செத்தானோடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அப்பேற்பட்ட ராட்சசன் அசுரன். முரண் செத்த உடனே இன்னும் முரணே காலமாயிட்டானா யார் வந்திருக்கான்னு நரகன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு தன்னுடைய சங்கத்தினால ஒரு சப்தத்தை கொடுக்கிறார். பொதுவா பகவானுடைய சங்க சப்தம் மகாபாரதத்துல ஊதினார்னா எல்லாரும் சித்தமா இருக்கணும்னு சாதாரணமா ஊதுறாரு. இங்க ஊதும் போது என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற சத்ருக்கள் எல்லாம் நடுங்கணும்ன்றதுக்காக ஊதுறார் சங்கத்தை. அவர் ஊதும் போது பார்த்தா எல்லா பையிலும் பயந்து நடக்கிறான். ஏன்னா இவனும் ராவணன்ட்ட இருக்கிறவர்கள் போல பயத்தையே பார்க்காதவர்கள் நரகன்ட்ட இருக்கிறவனு. ஏன்னா எல்லாரையும் போய் அடிச்சு இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வைக்கிறான்னா பயம் ஏது அப்பேற்பட்டவன்ட்ட வாழும்போது. இப்படி கிருஷ்ணர் வரான்ற உடனே பயம் தாங்க முடியல அவர்களுக்கு. என்னடா சத்தம் இதுன்னு அதுலயே பல பேர் பயப்படுறார்கள். உடனே நேர பகவான் வந்துட்டே இருக்கார். வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா தன் அப்பாவா இருக்கக்கூடிய முரணை சம்ஹாரம் பண்ணிட்டார் பகவான்னு. அவனுக்கு 7 குழந்தைகளாம். அந்த 7 பேரும் சண்டைக்கு வரான். 7 பேரும் சண்டைக்கு வந்தா என்ன, அவன் பீடன்னு ஒருத்தன் சேனாதிபதி, அவனுக்கு பேரே பீடன்னு பேர். அவனை அழைச்சின்னு வரான். இதெல்லாம் பகவான் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அடிச்சு எறிஞ்சிட்டார். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அவன் பாட்டுக்கு அப்படியே விழுந்து கிடக்கிறான். நேராக நரக்கனே வந்துட்டான். அடுத்தது
அவன் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா ஐராவதம்னு ஒன்று, அதில் தான் வந்து இந்திரன் சஞ்சாரம் பண்ணுவான். அந்த ஐராவத வம்சத்தில் வந்த யானைகள், அந்த ஐராவதம் போல இருக்கக்கூடிய நிறைய யானைகள் மேலே ஏறி வரானா. பொதுவாக ஒரு யுத்தத்தில் யானைப்படை தான் வந்து ரொம்ப மோசமானது, அதை சமாளிக்கவே முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் யானைப்படை யார்கிட்ட ஜாஸ்தி இருக்கோ அவளால் தான் சைன்யம் நல்ல சைன்யம்னு சொல்லுவாள். அதனால் நீ யானைப்படை கொடு, 1,00,000 யானைப்படை இருக்குன்னா எனக்கு ஒரு 10,000 யானையை கொடு அப்படின்வா. ஏன்னா யானையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். போகிற போக்கில் ஒரு தேரையே கவுத்துட்டு போயிடும் அது. அந்த மாதிரி அந்த யானையை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பா. அதனால யாருக்கிட்ட யானைப்படை ஜாஸ்தி இருக்கோ, யானைப்படை ஜாஸ்தியாக இருந்தால் அவகிட்ட சண்டை போடுறதுக்கே யோசிப்பான். ஏன்னா ஈஸியாக அவளால் ஜெயிச்சிட முடியுன்றதுனால. சாதாரண யானைப்படையே இப்படி இருக்கும்போது ஐராவதத்துக்கு சமானமான யானைன்னா ஒரு யானை வந்து இப்படி தட்டினதுன்னா 1000 பேர் காலமாவான். அந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான யானைகள், அதில் முக்கியமான ஒரு யானை அதுக்கு மேலே ஏறி வரானா இவன். இப்படி வந்து கோபத்தோட வரான். அது வந்துட்டே இருக்கும்போது இந்த யானைகள்லாம் கிருஷ்ணருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பகவான் எந்த வாகனத்தில் வந்திருக்கார்? கருடன் மேலே தானே வந்திருக்கார். கருட பகவான் தன் வேலையை காமிக்கிறாராம். அந்த யானைகள் வரும்போது கிருஷ்ணன் கிட்ட வராதபடிக்கு கருடன் தன்னுடைய அழக்குனால ஒவ்வொன்றுத்தையும் கொத்திண்டே போறாராம். கொத்திண்டே போனால் அதால் நகரவே முடியல. இப்படி அசையலாம்னு முன்னாடி வருது, கருடன் வந்து அவர் அசையவே விடுறதில்லை. ஒவ்வொரு இடத்துலையும் அசைகிற யானைகள்லாம் மாற்றி மாற்றி பறந்து 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 கருடன் பார்த்துக்கிறார். அந்த யானைகளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னே அது நிராசையாக திருப்பி பட்டணத்துக்குள்ளே கோச்சின்னு ஓடுறது. ஓடும்போது அங்கே இருக்கிற சைன்யத்தெல்லாம் அடிக்கிறது கோபத்தில். அதால் ஜெயிக்க முடியல அப்படின்னு உடனே திரும்பி இது பார்த்தா இப்படியே இருந்தால் சரி வராது, நம்ம வந்து இந்த கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணிடணுன்றதுக்காக அவன் வந்து கடைசியாக ஒரு ஆயுதம் வச்சிருக்கானா, சக்தி ஆயுதம்னு பேர். அதை எடுத்து அடிச்சிருவோம் அப்படின்னு எடுத்து இப்படி ஓங்குறான். இது வந்ததுன்னா கிருஷ்ணருக்கே ஆபத்து கொடுக்கக்கூடியது தான். பகவான் பார்த்தார் இதெல்லாம் பிரயோகப்படுத்துகிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்து பிர்ன்னு விட்டார். அவன் பிரயோகம் பண்ணுறதுக்குள்ள அவனுடைய சிரஸானது திருச்சி கீழே விழுந்தது. பாகவதத்தில் இப்படி சொல்லப்படுறது. ஆனால் விஷ்ணு புராணம் மற்ற புராணங்கள்லாம் எப்படி சொல்லப்படுறதுன்னா, இவனுக்கு வந்து யாரையும் இவன் சம்ஹாரம் பண்ண முடியாதுன்ற வரன் வாங்கிட்டு வந்தவனா. இவன் வந்து பூமி தேவி சாட்சாத் அவனுடைய தாயார் ஒருத்தரையால் தான் கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு வரன் இருக்கு அவனுக்கு. அதனாலதான் பகவான் அதை தெரிஞ்சு சத்யபாமா வயசுன்னு வந்தார். சத்யபாமா வந்து பூமியினுடைய அம்சம் அப்படின்றதுக்காக பல முறை சண்டை போட்டு அவனை எப்படியோ அடக்கி கடைசியா சத்யபாமா கிட்ட சொல்லி நீ வில்லம்பு விடு அப்படின்னு உடனே சத்யபாமாவும் சித்தமா இருக்கா. அந்த சமயத்தில் இந்த பய வரும்போது நல்ல ஒரு 3 வில்ல சேர்த்து விடுறாலாம் அந்த நரகன் மேல. அப்படி விழும்போது பார்த்தா அவன் தலை அருகிறது. தலை அருந்து கீழே விழும்போது பிரார்த்தனை பண்றான், அம்மா உங்க கையால சாகணும்ன்றது தானே என்னுடைய வரனே, அது எனக்கு கிடைச்சிருது. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எல்லாரையும் நிறைய ஹிம்சை பண்ணியிருக்கேன். லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் போராதுக்கு இந்த 16,000 பெண்களை அழைச்சுன்னு வந்து அவளையும் வந்து ஹிம்சை பண்ணியிருக்கேன். அதனால என்ன பண்ணுன்னா இன்னைக்கு சதுர்தசி என்ன சம்ஹாரம் பண்ணதுனால இன்னைக்கு நரக சதுர்தசி. உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் நாளைக்கு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி பூதேவியா இருக்கக்கூடிய உங்களையும் எல்லாரும் வந்து பஜிக்கணும். மகாவிஷ்ணுவா இருக்கக்கூடிய நாராயணனை எல்லாரும் பஜிக்கிறது போல பண்ணுங்கோ, தீபாவளியா ஆக்கணும்னு வரன் கேட்டாராம் நரக்கன் சத்யபாமா. அதனாலதான் தீபாவளி அப்படின்றது. நரக்க சதுர்தசி அன்னைக்கு ராத்திரி நரக்கனுடைய சம்மாரம், மறுநாளைக்கு பார்த்தா எல்லாருக்கும் விடுதல். தேவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லோரும் பரம சந்தோஷப்படுறா. எல்லாரும் என்ன பண்றான்னா தீபத்தை ஏற்றி பகவானுக்கு ஆரத்தி பண்றான். ஆரத்தி பண்ணுறதுனால தான் இன்னைக்கு தீபாவளின்னு வந்தது. இதுதான் நரக்கனுடைய சம்ஹாரம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா மாற்றி 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 சம்ஹாரம் பண்ணி ஐயா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த 16,000 பெண்கள் எல்லாரும் ராஜகுமாரிகள் தான். அவ என்ன பண்ணா நேராக கிருஷ்ணர்கிட்ட வந்தா, நீங்கள் எல்லாம் அவ்வா ஆற்றுக்கு போங்கன்னா இனிமே உங்களை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் போவோம்னா எல்லாருக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னார். அவர் பார்த்தார், அப்படியே ஆகட்டும்னார். எல்லாரும் ஆச்சுன்னு துவாரகைக்கு வந்துட்டார். இது என்னடா அது, ராமச்சந்திர பிரபு பார்க்கும்போது சீதையை வரை யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, இவர் பார்த்தா போற இடத்துல எல்லாம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும் நம்மளுக்கு. ஆனா கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ணர் குடும்பம் நடத்தினா மாதிரி நாம நடத்த முடிஞ்சா நாமளும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
கிருஷ்ணர் எப்படி குடும்பம் நடத்துறார் அப்படின்னு நாரதர் பார்க்கணும்னு வர. நாரதர் தானே சொன்னார் இது மாதிரி இதெல்லாம் இருக்கு. நாரதர் சொல்லி தான் போய் பார்த்தார் நரக்கனை. சரி, இந்த 16,000 பெண்கள் எங்கடான்னு பார்த்தா எல்லாரும் துவாரகையில் இருக்கா. இப்போ சரி, இது கிருஷ்ணன் வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட குடும்பம் நடத்துறது கஷ்டமா இருக்கு, அது இது பண்ண முடியல. இதுல 16,000 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இவர் சமாளிக்கிறார் அப்படின்னு வந்து பார்க்கணும்னு அங்க போட்டிருக்கான் ஒரு எக்ஸ்டென்ஷன்ல. அந்த 16,000 பேரை குடி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் வீடு, தனித்தனி வீடு. அங்க வந்து கிருஷ்ணர் என்னதான் பண்றாருன்னு பார்த்தா ஆச்சரியம். வீடு 1, வீடு 2, வீடு 3, 16,000 வீடு இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ராஜகுமாரி இருக்கா. ஒரு ஆத்துக்குள்ள போனா அழகா கிருஷ்ணர் உட்காந்து அவன்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காராம். இன்னொரு ஆத்துக்குள்ள போனா கிருஷ்ணர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காராம். இன்னொரு ஆத்துக்குள்ள போனா ஒவ்வொரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காராம். இன்னொரு ஆத்துக்குள்ள 2 பேரும் வெளில வந்துட்டு இருக்கலாம். இப்படி என்னன்னா ஒவ்வொரு ராஜகுமாரியும் என்ன நினைக்கிறான்னா, நாம கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம், நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணினார், பாக்கி 15,999 பேர் கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினைக்கிறாளாம். இவ ஒத்தி இப்படி நினைக்கிறா, அவ ஒத்தி இப்படி நினைக்கிறா. யாருக்கும் எல்லாருக்கூடையும் கிருஷ்ணர் இருக்கான்றது தெரியவே தெரியலையாம். அப்படி பார்த்துக்கிறாராம் எல்லாரையும். 16,000 கிருஷ்ணனா மாறி அத்தனை பேருக்கூடையும் இருக்காராம் குடும்பத்தை நடத்துற. இது போராடுறதுக்கு துவாரகையிலையும் இருந்துட்டு இது என்னப்பா ஆச்சரியம், இப்படி ஒரு ஆச்சரியத்தை பார்க்க முடியுமா, இது உனக்கு தான் தகும் அப்படின்னு நாரதர் சந்தோஷப்படுறார் கிருஷ்ணரை பார்த்து. என்ன இது இது என்ன இது கிருஷ்ணர் பண்ணது பெரிய விஷயமானா, கிருஷ்ணனை ஆசிரியிச்ச பக்தர்களே இது ஈஸியா பண்ணும்போது கிருஷ்ணனால பண்ண முடியாதா? ஏன்னா பகவான் ஆசிரியிச்ச ஒரு ரிஷி சௌபரின்னு பேரு. அவர் என்ன பண்ணினார்னா, இந்த வெளியிலெல்லாம் இருந்து தபஸ் பண்ணினோம்னா ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால அவர் யமுனைக்கு அடியில ஜலத்துல போய் உட்காந்து ஜலஸ்தம்பனம் பண்ணிட்டு தபஸ் பண்ணணும் தீர்மானம் பண்ணி ஜலத்துக்கு அடியில போயிட்டார். இப்படி பண்றாரு 10 வருஷம் 15 வருஷம் 20 25 வருஷம் ஆயிடுத்து. நல்ல தபஸ் ஏறி எடுத்தவருக்கு ஜலத்துக்குள்ளேயே தான் இருந்து பண்றார். 12 இருக்கும்போது இப்படி மேல பார்த்தார். ஒரு நாளைக்கு கண்ணை திறந்து நிறைய மீன்கள் என்ன பண்ணது, ஒரு 400-500 மீன். அதுல மெயினா ஒரு மீன் முன்னாடி அது வழி காமிச்சுட்டு போறது எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்தார். பார்த்த உடனே மீனே குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கு, தபஸ் பண்ணி நாம என்னத்தை கண்டோம் அப்படின்னு அங்கேருந்து வெளில வந்தார். வெளில வந்து பார்த்தா அவருக்கு வந்து சாதாரண பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அவளுக்கு வசதி ஏற்ற மாதிரி தானே அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. நல்ல வசதி உள்ளவன் வந்து போய் சாதாரண வீட்டில் பொண்ணு எடுப்பானோ, அவனுக்கு ஏற்ற மாதிரி தானே எடுப்பான். இந்த காலத்துல வசதி பணத்துல இருக்கு, அந்த காலத்துல வசதி தபஸ்ல இருந்தது. தபஸ் இருந்தாலே வசதி. இவரோ தபஸை குமிச்சு வச்சிருக்காரு, இவருக்கு என்ன கவலை. நேரா போனார். ஆனா கிழவன் மாதிரி தான் இருக்க, கிழவன் மாதிரி தான் இருக்காரு. யார் ராஜ்ய பரிபாலனம் பண்றா அப்படின்னு தேடி பார்த்தா இந்த ராமச்சந்திர பிரபு இருக்கார். அவர்களுடைய முன்னோர்கள்ல ஒருத்தர் மாந்தாதான்னு பேர். அந்த மாந்தாதா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாந்தாதா எப்படி கொடுக்கிறாருன்னா, இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள் யாருமே வந்து கல்யாணம் ஆனது உழந்தே குறந்து பிறந்தே இருக்காது. அவளுக்கு ஏதாவது பண்ணுவா, யாகத்தை பண்ணுவா, இல்லை வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போய் மாடு மேய்ப்பா, இல்லைன்னா தபஸ் பண்ணி ஊர் முழுக்க பண்ணி யாகத்தை பண்ணி எல்லா கோவில் குளம் போய் தான் குழந்தை பிறக்கும். ஏன்னா அவ குடும்பமே புண்ணிய வம்சத்தில் உள்ள குடும்பம். அதுல குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு தகுந்தது போல அந்த புண்ணியம் அந்த ஜீவனுக்கு வரணும், அப்பதான் அந்த வம்சத்துல பிறக்கும். சும்மா சாதாரண போற போக்குல இருக்கிற பையனால பிறக்க முடியாது. அதனாலதான் அவளுக்கு லேட் ஆகும் எப்பயுமே. ஏன்னா சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லாருமே தர்மாத்மாக்கள். இப்படி குழந்தை பிறக்கணும்னு உடனே அவர் என்ன பண்ணார், வசிஷ்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அப்பேற்பட்ட குரு. குழந்தை பிறக்கலன்னு நீ கவலைப்படாதா, ஒரு யாகத்தை பண்ணி வைக்கிறேன். அந்த யாகம் நடக்கும் போது ஒரு குடத்துல ஒரு ஜலம் இருக்கும். அந்த ஜலம் வந்து யாகம் முடிச்ச உடனே, அவபிரத ஸ்நானம் முடிஞ்ச உடனே கொடுப்பேன். உடனே வந்து உன்னுடைய சம்சாரம் குடிச்சிடணும். குடிச்சா உடனே கர்ப்பவதி ஆயிடுவா, கவலைப்படாத அப்படின்னா சரின்னா யாகத்தை பண்ணினான். அந்த யாகம் நடந்துட்டே இருக்கு. பொதுவாக யாகத்தில் எப்படின்னா அந்த அந்த பண்றவர்களை கேட்டால் தான் தெரியும். ஏன்னா முதல் 2 நாள் கூட ஏதாவது சாப்பிடலாம், 7 நாள் இருக்குன்னா கடைசி 3 நாள் 4 நாள் அந்த யாகத்தில் புரோடாசம்னு ஒன்று பண்ணுவா, அது மாத்திரம் தான் சாப்பிடணும். இப்போ உனக்கு சொரியறதுன்னா உடம்பு எடுத்து சொரிஞ்சிக்கிறியோன்னு சொரிஞ்சிக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு மான் கொம்பு மாதிரி ஒன்று கொடுப்பா, அது கையில் கட்டி வச்சுருப்பா, அதை வச்சு தான் சொரிஞ்சிக்கணும். உடம்பு கண்ணுல எல்லாம் மையிட்டுக்கணும், உடம்புல எல்லாம் வெண்ணெய் தடவிக்கணும், பட்டு வஸ்திரம் தான் கட்டிக்கணும். உடம்புல தலை
கை தவிர எங்கேயும் முடியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நியமம் யாகம் பண்றவர்களுக்கு. அப்படி இருந்தா யாகம் பண்ணணும். இவருக்கோ பசி தாங்கல, தாகம் தாங்கல, அப்படி எப்படி போனார். இந்த மாந்தாதாவுடைய அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கலச்சம் ஜலம் இருந்தது, அதுன்னு தெரியாம அவர் எடுத்து குடிச்சிட்டார். ஜலத்தை குடிச்சிட்டார் அவர். காத்தால எழுந்து பார்த்தா ரித்விக்கெல்லாம் வரான், பிராமணர்கள்லாம் வரான், குடத்தை காணும். என்னடா அது அபிர்த ஸ்நானமாகி அந்த அம்மா கொடுக்க வேண்டியது, எங்கடா காணோம்னு பார்த்தா அவர் இந்த எஜமானன் ஒரு கொட்டாய்க்குள்ள உட்காந்துருக்கார், வயறு வீங்கி கிடக்கிறதுக்கு. பார்த்தா அவர் கர்ப்பமாயிட்டார். அந்த அம்மா பார்த்தா இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுமான்னு அவ கிளம்பி போயிட்டா. என்ன பண்றது மேல இவர் அந்த மந்திரத்துக்குள்ள பலன், மந்திரத்துக்குள்ள பலன் சாப்பிட்ட உடனே இவர் வயிற்றுல கர்ப்பம் வந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியாம வசிஷ்டர் என்ன ஆச்சு என்னன்னு கேட்டா விஷயத்த சொன்னா, அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்னு இவர் பிடிச்சி திட்டுறார். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டா, எங்களுக்கு சாதாரண பெண்ணுகிட்டே இருந்தா ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு தெரியும், ஆண்கிட்டேருந்து எப்படி எங்களுக்கு எப்படி எடுக்க தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவெல்லாம் கையை விரிச்சிட்டா. உடனே வசிஷ்டர் கண்ணம் முடினார். அவர் தபஸ்னாலேயே அப்படி இடுப்பு கிட்ட கையை உள்ள விட்டாராம். விட்டு அந்த குழந்தை வெளியில வருவது போல ஒரு தொலைய போட்டு இந்த குழந்தை வெளியே எடுத்துட்டார். குழந்தை வெளில வந்தா உயிரோட இருக்கு அந்த குழந்தை. இவனும் சாதாரணமா ஆயிட்டான். குழந்தை பிறந்தா உடனே பால் கொடுக்கணும், பசிக்கும் ஒன்னும். அந்த அம்மா குழந்தை அந்த அம்மா கர்ப்பம் தரிச்சானா அந்த அம்மாவுக்கு குழந்தை பால் வரப்போறது. உடனே என்ன பண்றது அப்படின்னு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது மேல இந்திரன் வரானாம். ஏன்னா இந்திரனுக்காக பண்ணக்கூடிய அந்த யாகம் அது முக்கியமான யாகம். அதனால நான் அந்த குழந்தைக்கு இது பண்றேன்னு இந்திரனுடைய கட்ட விரலை கொடுக்கறான். இந்திரனுடைய கட்ட விரலை கொடுத்தா அந்த கட்ட விரலை அது சப்பின்ண்டே இருக்கும். பெரியவெல்லாம் சொல்லுவா, அதுக்கப்புறம் தான் குழந்தைகள் சட்ட விரல் சப்ப ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி வெளியே சப்பறது கிடையாது. இந்த இந்திரன் கட்ட விரலை கொடுத்து சப்ப சொன்னா அதுலேருந்து அதுக்கு அமிர்தம் மாதிரி இருக்க போல இருக்கு, அதனாலதான் எல்லா குழந்தையிலும் வாயில கட்ட விரல் போட்டுக்கிறதுன்னு பெரியவெல்லாம் சொல்லுவா. இந்த இந்திரன் கொடுத்து இவன் சப்பின்ண்டே இருந்தார். அந்த குழந்தை இந்திரன் கையில கட்ட விரல்லேந்து வர அமிர்தத்தை குடிச்சு வளர்ந்துதான். இந்திரன் உடனே மாம் தாத்தா, நான் காப்பாத்துறேன் இந்த குழந்தையன்னு வந்ததுனால அந்த பையனுக்கு மாந்தாதான்னு பேர் வச்சார்னு அவருடைய கதை, அவருடைய பிறப்பு. இதெல்லாம் பாகவதத்துல சூரிய வம்ச கதையில வருது. இப்ப ஏற்பட்ட மாந்தாத்தா தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருத்து உடனே சௌபரி வந்தார். அங்கேருந்து நேரா உள்ள போனார். நான் ராஜாவை பார்க்கணும்னா, இவரோ தபஸ்வி மகான்னு தெரியும், முடியாது கிடையாதுன்னு சொன்னா ஏதாவது சபிச்சிட போறாரு அப்படின்னு பயந்துட்டு வர சொல்லுன்ட்டான். வர சொன்னா நேரா போனா ஏதாவது கேட்பார், கொடுத்துடலாம் அப்படின்னு சித்தமா இருக்கான் மாந்தாத்தாவும். அவரு சித்தமா இருக்கார். இந்த மாதிரி நேரா வந்தார் அவர். நான் ரொம்ப நாளா தபஸ் பண்ணினேன், சரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. உடனே அவர் பக்கத்துல இருக்கிறவங்களாம் சிரிச்சான். அவரை பார்த்தா வயசானவர் மாதிரி இருக்கார் சௌபரி. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன சுவாமி தபஸ் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி இது பக்கம் வரேன்? அதெல்லாம் இல்லை, நான் பண்ணிக்கணும்னே. சரி அக்ராரத்தில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கட்டுமா, பண்ணிக்கிறீரா அப்படின்னா, அக்ரார பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம், உனக்கு எத்தனை பெண்மணிகள்னு சொல்லு அப்படின்னாரு. உடனே இவருக்கு கைகாலெல்லாம் நடுங்கிறது. நான் ஒத்துட்டா சரி, என் பெண்கள்லாம் ஒத்துக்கணும்ல, அது வேற பயம் இருக்கு. உனக்கு எத்தனை பெண்மணினா, எனக்கு 60 பெண்கள் அப்படின்னாரு அவர். அப்படியா, அப்போ நான் ஒன்ன பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வேற வழி இல்லை, முடியாதுன்னு சொன்னா ஏதாவது சபிச்சுட்டு போறாரு. கொஞ்ச நாள் நான் நல்லா வாழணுமேன்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா, கல்யாணம்ன்றது உங்களுடைய விருப்பம் மாத்திரம் இல்லை, அந்த பெண்ணுடைய விருப்பமும் தேவை. அதனால ஏதாவது பெண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானா அவளை அழைச்சின்னு போயிடும், உங்களுக்கு நான் கனிவாதனம் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டார் அவர். உடனே இந்த சௌகரி, அவ்வளோதானே வேணும் உனக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. எங்கே இருக்கான்னா அந்தப்புறம் இருக்கு, அங்கே தான் எல்லாரும் இருக்கா அப்படின்னு. இப்படியே போக போறீங்க அப்படின்னா, இப்படியே போக அவர் எப்படி போகிறதுன்னா, அவர் தீர்மானம் பண்ணிட்டார் யாரும் ஒத்துக்க மாட்டான்னு. இவர் நேராக அங்கே போனார். அந்த அந்தப்புறம் போகிறதுக்கு முன்னாடி வள்ளி ரிஷியா போறார். அந்த அந்தப்புறம் உள்ள நுழைஞ்ச உடனே டப்புன் ரூபத்தை மாத்திட்டார். நவ மன்மதனா உள்ள போறார். உள்ள போய் நேரா போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, யார் என்ன பண்ணிக்கிறேன்னா வரிசையா நிற்கிறாளா எல்லாரும், நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னு 60 பெண்மணிகளும். உடனே பண்ணிக்கிறேல அப்படின்னோடனே சம்மதம் தான் அப்படின்ட்டான். திரும்பி அங்கேருந்து வந்தார். அந்தப்புறம் மல்லி மன்மதனா இருந்து திருப்பி ரிஷி வேஷத்தை மாத்திட்டு நடந்து வர்றார். திரும்ப நேராக மாந்தாத்தா கிட்ட
நான் ஏதோ ஒரு பெண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், பார்த்தா 60 பெண்ணு என்னதான் பண்ணிக்கிறேன்றா அப்படின்ட்டார் அவர். என்னடா இது இப்படி ஒரு விசித்திரமா இருக்கே. அங்க போய் பெண்மணிகள்லாம் வர சொல்லிட்டார். பெண்மணிகள்லாம் வர சொன்னா அவளும் வந்துட்டா. அந்த பெண்கள் பார்க்கும்போது இவர் நவமன்மதனா இருக்கார், இந்த மாந்தாத்தா பார்க்கும்போது ரிஷியா இருக்கார். அப்படி ஒரு தபஸ் அவருக்கு, தபஸை குமிச்சு வச்சிருக்காரு. பதினொன்று நீங்கள்லாம் இவனைதான் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், ஆமா இவரை தான் பண்ணிக்க போறோம் அப்படின்ட்டு 60 பேரும் எல்லாரையும் தார வார்த்தை கொடுத்து கிளம்புங்க ஏதோ பண்ணிக்கோங்கன்னு விட்டுட்டார். அவர் ஏதோ இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலான்னு பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கார் பெண்கள் கல்யாணம் பண்றதுக்கு. சரி ஏதோ பண்ணணும்னு பண்ணி அனுப்பிச்சிட்டார். அவளுக்கு வேணுங்கிறத பட்டுவாடா பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டா அவ வந்து காட்டுக்கு அழிச்சுன்னு போயிட்டார் 60 பேரையும். அங்க என்ன பண்ணார், சௌபரி க்ஷேத்திரம் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை ஒன்று உண்டாக்கினார். போர்டு போட்டிருக்கு சௌபரி க்ஷேத்திரம்னு. ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு 5-6 வருஷம் ஆயிடுது. 5-6 வருஷம் ஆயினா ஏதோ குழந்தையில கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நம்ம போய் பார்க்க கூட இல்லை, கோபத்துல போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்துட்டு வருவோம்னு கிளம்புறாரு மாந்தாத்தா. அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுப்போம், ரிஷி ஆசிரமத்தில் என்ன கஷ்டப்பட்டு இருப்பா, ராணியா இருந்தா நம்ம போய் கேட்போம், அப்படி வரேன்னு யாரா வந்தானா அழிச்சுன்னு வந்துருவோம், இப்படிலாம் மனசுல நினைச்சிட்டு சில பட்டுப்புடவைகள் நகைகள் எல்லாத்தையும் ரதத்துல ஏதுன்னு கிளம்புறாரு 60 பேருக்கு கொடுக்கலான்னு. இப்படி வந்து பார்த்தா சௌபரி க்ஷேத்திரம்னு போட்டிருக்கு. இது என்னது நம்ம மாப்பிள்ளையோட பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு உள்ள நுழைஞ்சு வந்து பார்க்கறா. உள்ள வந்து பார்த்தா அப்பா வந்திருக்கார். உடனே விறுவிறுன்னு உள்ள அழிச்சுன்னு போறா. அந்த அம்மா அப்படியே கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு மகாராணி மாதிரி இருக்கா. உடனே அவன் நினைச்சார், நீ என்னதான் மகாராணியா இருந்தாலும் ஒரு ரிஷியை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இருக்கலாமா? நீ ஆசைப்பட்டு தானே பண்ணிட்ட, அவருக்கு வேணுங்கிற பணிவிடையெல்லாம் நீ பண்ண வேண்டாம்னா என் ஆத்துக்காருக்கு நான் எல்லா பணிவிடையும் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்றா. எங்க உன் ஆத்துக்காரன்னு போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா அவர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஆத்துல பார்த்தா அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார், இன்னொரு ஆத்துல பார்த்தா ஜாலியா பேசிட்டு இருக்கார். இப்படி எல்லாத்தையும் பண்ணி அவரை பார்த்தா சாதாரண ரிஷி மாதிரி இல்ல, அப்படி ஒரு அழகான ரூபத்தோட இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தர ஆத்திரையும் போகும்போது ஒவ்வொரு பெண்ணும் சொல்றாளாம், நீ என்னதான் இருந்தாலும் என் ஆத்துக்காருக்கு என் மேலதான் ஆசை ஜாஸ்தியா இருக்கு, அவளையும் அழிச்சுன்னு வந்துட்டு பாவம் அவளை தனியா திண்டாட விட்டு இருக்காரு போல இருக்கு, எனக்கு மனசே வரலன்னு 60 பெண்களையும் அந்த அப்பாட்ட மனு கொடுக்குறான். எனக்கு மனசா இருக்கு, நீ வேணா அவள் அழிச்சுன்னு போயிடுன்னு. என் ஆத்துக்கார பரம சௌக்கியமா பாத்துக்கிறார் அப்படின்னு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியத்துடன் இப்படி ஒரு ரிஷியா அப்படின்னு கடைசியா வந்தா ஒரு மரத்தடியில கண்ணாமுடின்னு ஒரு ரிஷி உட்காந்துருக்காராம். அதுதான் உண்மையான சௌகரி. அவருடைய மாயையினால உண்டாக்கி ஏதோ ஒரு எண்ணம் தோணினது, இந்த மீன்களே சௌக்கியமா இருக்கும்போது நான் சௌக்கியமா இருக்கக்கூடாதா அப்படின்னு. அதுக்காக தன் தபஸை கொஞ்சம் செலவு பண்ணினாராம். இப்படி ஒரு சிட்டியை உண்டாக்கினார் அந்த சௌபரின்னு இந்த சூரியவம்சத்து ராஜா கதைக்கெல்லாம் பாகவதத்துல வருது. இப்படி பகவானை ஆசிரியிச்ச ஒரு ரிஷியே பண்றாருன்னா பகவானால பண்ண முடியாத யோகேஸ்வரனா இருக்கக்கூடிய பிரபு இப்படி 16,000 கோபிகைகளோடையும் சேர்ந்து சந்தோஷமா அந்த துவாரகையில இருந்தார் அப்படின்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை. ஷால்வன்னு ஒருத்தன் வரான், அவன் வந்து மாயாவித்தனமா யுத்தம் பண்றான், அவனை பகவான் சம்ஹாரம் பண்றார். இதுல பார்த்தா பவுண்டரகன்னு ஒருத்தன், அவன் யாருன்னா காசியில இருக்கான். இப்ப இவன் வந்து ஒரு வித்தியாசமானவன். இவன் எப்படி இருக்கான்னா எல்லாரையும் மாதிரி கிருஷ்ணருக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. இவன் என்ன பண்றான்னா துவாரகையில இருக்கிற கிருஷ்ணன் மகாவிஷ்ணு இல்ல, அவன் டூப்ளிகேட். இங்க காசியில என் பேரு பவுண்டரகன்னு பேரு, நான் தான் மகாவிஷ்ணு, நான் தான் ஒரிஜினல் சொல்லிட்டு சுத்தின்னு இருக்கான் அவன். அவன் என்ன பண்றான்னா வைகுண்டத்துல மூர்த்தி பெருமாள், திருப்பதி பெருமாள் எப்படி காதுல குண்டம் போட்டு கிரீடம் போட்டு 10 கட்டின்னு எப்படி இருக்கார், அதே வேஷத்தோடய குடுக்கணுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் எல்லா இடத்துக்கும். கேட்டா நான் தான் மகாவிஷ்ணு, அவன் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்கான் காசியில. இவன் இந்த பய கணக்கு முடிக்கணும்ன்றதுக்காக நேரா காசிக்கு வந்து இந்த பயனை சம்ஹாரம் பண்ணி நான் தான் ஒரிஜினல் இவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா பண்ணிட்டு வரும்போது அதுல ஒருத்தருடைய கதை குச்சேலர்னு ஒருத்தர். அவர் யாருன்னா கிருஷ்ணஸ்யாசி சகா கஷ்சித் பிராமணா பிரம்மவித்தமஹா. சுகாச்சாரியால் இந்த கதை சொல்லும் போது நான் வைராக்கிய சம்பனனா, இந்த ஆளு வைராக்கிய சம்பனனா எனக்கு தெரியலப்பா. நான் ஒரு சன்னியாசி, எனக்கு எதுவும் கிடையாது உலகத்துல, எதுவுமே இல்லாம வஸ்திரம் கூட இல்லாம நான் சுத்தின்னு இருக்கேன், எனக்கு எதுவும் சரீரமே சட்டை அப்படின்னு இந்த சட்டைக்கு ஒரு சட்டையா அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் இருக்கேன். இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தைகளை வச்சுட்டு இந்த மனோபாவம் இந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கு?
இப்படி ஒரு மனோபாவமா எதுவுமே வேணான்னு இருக்கார் அவர். எதுன்னா எதுவுமே வேண்டாம், பகவான் உண்டி போதும்னு இப்படி ஒரு மனசுல இருக்கார். சுக்காச்சாரியாலே வந்து ஆச்சரியப்படுறார் கிருஷ்ணன். பொதுவா இது என்ன, கிருஷ்ணஸ்யாசித் சகா, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டுன்னு தான் ஆரம்பிக்கிறார். குச்சேலர் கிருஷ்ணர் ஃப்ரெண்டுன்னு சொல்லல, இங்க கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு குச்சேலர்னு சொல்றாரு. என்ன உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும். மோடி எனக்கு தெரியும், மோடிஜி எனக்கு தெரியும்னா மோடிஜி தெரியாதவா யாரு? 140 கோடியில் 130 கோடி பேருக்கு மோடி தெரியும். அவர் தான் நம்ம பிரதான மந்திரி. மோடியை தெரிஞ்சவா எல்லாரும் இருக்கா. ஆனா மோடிஜிக்கு ஒண்ணு தெரியுமா? அதுதானே முக்கியங்க. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டுன்னா தான் பெருமை. இவருடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணன்னா, கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் தெரியுமே, கிருஷ்ணருக்கு ஃப்ரெண்டா இவர், அப்பேற்பட்டவர் குச்சேலர் அப்படின்னு. இதோ பகவான் எப்படி இருக்கார், பகவான் கிருஷ்ணர்கிட்ட எப்படி இருந்தார்னா இந்த கதை ஒண்டி பார்த்தா தெரியாது. இன்னொரு கதை ஒன்று இருக்கு, அதையும் இதையும் சேர்த்து பார்க்கணும். இதே மாதிரிதான் துருபதன்னு ஒரு ராஜா, இந்த திரௌபதியோட அப்பா. இந்த துருபதனும் துரோணர் இருக்கார், துரோணாச்சாரியர் இருக்கார்ல, இந்த பஞ்சபாண்டவர்களுக்கெல்லாம் வில்லம்பெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, வில் வித்தை எல்லாம். இவர்களும் 2 பேரும் ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவர் பிராமணர், அவர் க்ஷத்ரியன், ஆனாலும் சேர்ந்து அத்தியனம் பண்ற ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துருபதன் சொல்றான், சுவாமி நீர் வந்து படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கெல்லாம் போகாதீங்க, என் கூட வந்துருங்க. பாதி ராஜ்யம், எங்க அப்பா எனக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுப்பார், என்னுடைய பாதி ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீரும் ராஜ்யம் பண்ணுங்க, பரிபாலனை பண்ணுங்க, நானும் பண்றேன், நீர் கஷ்டமே படக்கூடாதுன்னு இப்படிலாம் பேசுறான். படிக்கும்போது சில பேர் இருப்பான்ல, படிக்கும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு பணக்காரனா இருக்கிற பையன் பெரியனானதுக்கு அப்புறம் யாரா பையனேன்னு பாரு, அந்த மாதிரி உள்ள கேசுவேன். எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு துரோணர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாம்ப்பா, பரவாயில்ல, நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைப்பானா அப்படின்னு 2 பேரும் படிச்சுட்டு அவ படிப்பை முடிச்சுட்டான். துரோணர் நேரா வர்றார். அவருக்கு வந்து பிராமணா இருக்கிறதுனால விரக்தரா இருக்கார், ஏழ்மையான நிலை. அவருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, அஸ்வத்தாமா பிறந்துட்டான். அஸ்வத்தாமாக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட அவர்கிட்ட பணம் இல்லை, ஒரு பசுமாடு இல்லை. பசுமாடு தானே பால் கறந்து கொடுக்க முடியும், வாங்கறதுக்கு பணம் இல்லை, பால் வாங்கறதுக்கு. இப்படி இருக்கிற ஏழ்மையான நிலையில அந்த துரோணருடைய மனைவி வந்து, உங்க ஃப்ரெண்டு தானே துருபதர், ராஜ்யமே கொடுக்குறேன்னு சொன்னாரு, ராஜ்யம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நல்லா கறக்கிற ஒரு பசுமாடு தானமா வாங்கிட்டு வாங்க போதும், அதை வச்சுன்னு குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், தினமும் பால் கொடுக்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கு, இப்படி ஒரு ஏழ்மை நிலைமை இருக்குமே, அவனை ஏமாத்திரமேன்னு வருத்தமா இருக்குன்னு அந்த அம்மா சொன்னான். இவருக்கும் சரின்னு பட்டது, பசுமாடு தானே தானம் வாங்கிக்கலான்னு கிளம்பி நேரம் அந்த துருபதன் ராஜ்யத்துக்கு வர. இவர் பார்க்கணும்னா சரி, இவர் நினைச்சிட்டு இருக்காரு, அவன் பார்த்த உடனே நம்ம கூப்பிட்டு விசாரிப்பான், எல்லாம் பண்ணுவான், கொடுத்துருவான், சந்தோஷமா கிளம்பலான்னு வந்து பார்த்தா இவர் வரான்னு தெரியும், அவனுக்கு கண்டுக்கவே இல்லை அந்த பையன். சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க. இப்போ அவனுடைய இது ஜாஸ்தியாக எடுத்தோன்னு ஸ்டேட்டஸ், இவன் ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடுது, அவர் ஸ்டேட்டஸ் இருக்கிறத விட கம்மியாக எடுத்து அப்படின்னு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பிராமணனை பார்த்து என்ன பண்ணுவான், ஏதோ வந்திருக்கான் பாரு, இங்கே வந்திருக்கான், பிழைக்க தெரியாதவன், வேட்டையெல்லாம் கிழிச்சுன்னு சட்டையெல்லாம் கிழிச்சுன்னு பணம் இல்லாமல் வந்திருக்கான், கேட்டால் என்ன நண்பன்னு சொல்லுவான், அவனை அமுச்சு விடு அப்படின்னு தானே சொல்லுவா சாதாரண இருக்கிறவா. உடனே இவர் வந்து வராரா, அவருடைய ஏழ்மை தெரியறது, இப்படி வந்துட்டே இருக்கார், கிட்டக்க வராருன்னு வாரத்தினோடரே அப்படின்ட்டான். வந்து ஏதோ வேண்டாம் இருக்கிறதுக்கு உட்காந்து வச்சு பேச ஆரம்பிக்கிறான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, எனக்கு வந்து நீ தான் அவ்வளோலாம் சொன்னியே அப்படின்னா, ஆமாம் சொன்னேன், அதெல்லாம் அந்த காலம், மேலே பேசும் அப்படின்றான். இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரே ஒரு பசுமாடு கொடுப்பா, என்னுடைய குழந்தை பிறந்திருக்கு, பால் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு சிரமம் இல்லாத சமயம் அப்படி இருக்கு, என்னுடைய சூழ்நிலை, பால் கொடுக்கறதுக்குள்ள பணம் இல்லை, பசுமாடு கொடுன்னா. சில பேர் இருப்பான் பாருங்க, 10 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் வச்சுன்னு, என்கிட்ட பணமே இல்லை சார், நேற்று வரலையும் எல்லாம் போயிடுத்து, 100 ரூபாய் கூட திண்டாடிட்டு இருக்கேன் பாருங்கன்னு இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருப்பான், அதை காமிப்பான், எடுத்து பேலன்ஸை பாருங்க 5 ரூபா தான் இருக்குன்னு. இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதில் 10 கோடி ரூபா வச்சிருப்பான். அந்த மாதிரி இவன் என்ன சொல்றான்னா, எனக்கெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து எங்க அப்பாவுடைய இது, என்னெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வேற ஆசாமி பாருங்கன்னு கிளப்பி விட்டுட்டோம். பசுமாடுல ஒரு வெக்கக்கட்டு கூட கொடுக்கல மகாபாபி. உடனே அப்பதான் வந்து இவர் சபதம் வச்ச, நாம பிராமணனா இருக்கோம், பரவாயில்ல, வில்லம்ப கத்துப்போம். ஒரு பிராமணன் வந்து ஆயுதம் கையில எடுக்கக்கூடாது அப்படின்றது சாஸ்திரம். அவன் ஆயுதம் எடுத்து ஒரு கண்ணையோ இல்ல வில்லம்பையோ ஒரு கட்கத்தையோ எடுத்துன்னு வேலை பார்த்தான்னா பிரம்மண்யம் போயிடும்ன்றது சாஸ்திரம். ஏன்னா
அவன் யாக யஜ்யம் பண்ணி விரக்தனா இருந்து தேவதைகளை சந்தோஷப்படுத்தி உலகத்துக்காக வாழ வேண்டிய ஜென்மா பிராமண ஜென்மா. அவன் பிறந்துட்டு க்ஷத்ரியன் மாதிரி இருந்தான்னா அந்த பிரம்மண்யம் போயிடும்ன்றது சாஸ்திரம் சொல்றது. இவர் அது போனாலும் பரவாயில்ல, இந்த பயலை ஒழிச்சு கட்டணும்ன்றதுக்காக எல்லா வில்வித்தையும் கத்துட்டார். கத்துட்டு நேரம் அங்கங்க போகாம திருதராஷ்டிரன் கிட்டே போனார். பாண்டுவும் திருதராஷ்டிரன் கிட்ட போய் உங்க குழந்தைகளுக்கெல்லாம் நான் வில்லம்பு சொல்லித்தரேன், வில்வித்தை சொல்லித்தரேன். அவர் எப்படி வில்வித்தை சொல்லித்தரேன்னா ராஜா புத்திரர்களுக்கு சொல்லித்தரணும்னா அந்த திறமை இருக்கான்னு பரீட்சை பண்ணுவாரோன்னு எல்லாத்தையும் பாஸ் ஆயிட்டார். துரோணர் சொல்லிக் கொடுங்கன்ட்டார். அவருடைய வெறி என்னன்னா இந்த துருபதனை தோக்கடிக்கணும். அதுதான் அவருடைய இது. அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிஷ்யனை தயார் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினார். அப்பதான் அந்த 105 பேர் அவர்கிட்ட படிக்க வந்தபோது ஒவ்வொருத்தனையும் விட சொன்னார், வில்லம்பு எல்லாத்தையும். அதுல அப்பதான் இந்த கிட்டிக்காரனா இருக்கக்கூடிய அர்ஜுனனை சூஸ் பண்றார். ஏன்னா அர்ஜுனன் தான் அப்பேற்பட்ட கிட்டிக்காரன், வில்லம்பு விடுறதுல. அப்படி அந்த அர்ஜுனனை இது பண்ணி அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து படிப்பெல்லாம் முடிஞ்சிருத்தான். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு குருதட்சிணேன்னு ஒன்று கொடுக்கணும். குரு என்ன கேட்டாலும் கொடுக்கணும். குரு என்ன வீடு வாங்கி கொடுக்கணும் கேட்டாரா கொடுக்கணும், இல்லை 1 லட்ச ரூபா பணம் கேட்டனா கொடுக்கணும். ஒரு சிஷ்யனுடைய கடமை. பொதுவாக அந்த மாதிரி குருக்கள்லாம் ரொம்ப எதுங்கப்பா, நீயே என்கிட்ட தான் படிச்சுட்டு போயிருக்க, நீ சௌக்கியமா இரு போதும் தான் எல்லா குருக்களும் சொல்லுவா, நல்லவர்கள் எல்லாருமே. இந்த துரோணர் என்ன சொன்னார்னா, எனக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உன்னுடைய வித்தையை வச்சுட்டு நேரா அந்த துருபதனுடைய ராஜ்யத்துக்கு போ, அந்த துருபதனை தோக்கடிச்சு அந்த கையை தலையோட கால் கட்டி என் கால் முன்னாடி கொண்டு போடு, இதான் என்னுடைய குருதட்சிணை அப்படின்ட்டான். உடனே இவர் நேர கிளம்பி போனார் அர்ஜுனன். அர்ஜுனன் போய் அனாயாசமா யுத்தம் பண்ணி அந்த துருபதனை தோக்கடிச்சுட்டான். தலையோட காலை கட்டி நேரா கொண்டு துரோணனுடைய திருவடியில கொண்டு போடுறார். குருநாதா இதான் குருதட்சிணை அப்படின்னு. அவன் இப்படி ஏறி பார்க்கறான், யாருன்னு பார்த்தா துரோணாச்சாரியர். அப்படியே அவனுக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அவன் பண்ணின தப்பு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்ப துரோணர் இவன் கழுத்தை வெட்டுறான்னா அர்ஜுனன் வெட்டிடுவான். 1 செகண்ட் தான் உயிர் போயிடும். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவன் கட்டெல்லாம் அவுத்து விட்டார். அவுத்து விட்டுட்டு அர்ஜுனனை பார்த்து அவன் கட்டெல்லாம் அவுத்து விட்டுற சொன்னார். நின்றுட்டு இருக்கிற துருபதனை பார்த்து, நீ இப்ப எனக்கு குருதட்சிணையா உன்னுடைய ராஜ்யத்தை அர்ஜுனன் என்கிட்ட கொடுத்துட்டான். இப்ப என்னோட ராஜ்யம் இது, நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இவன் என்ன சொல்றான்னா, நீ படிக்கும் போது சும்மாவா சொல்லிட்ட பாதி ராஜ்யம் உனக்கு பாதி ராஜ்யம் உனக்குன்னு, இப்ப நான் முழு ராஜ்யம் உனக்கு கொடுக்குறேன்டா, எடுத்துக்கோப்படா, நீ இனிமே இது பண்ணு அப்படின்னு கையில கொடுத்தார் துரோணர். அப்படி கொடுத்த உடனே அவனுக்கு அப்படியே அவமானம் தாங்கல. இப்படி ஒரு பரிபவப்பட்டுட்டமேன்னு துரோணர் பெருந்தன்மையா கொடுக்குறான் அவனுடைய ராஜ்யத்தை. அப்புறம்தான் அவன் துருபதன் இப்பேற்பட்ட வீரனுக்கு நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னா யாகம் பண்ணுவேன்னு பண்ணான். அதுல இருந்து வந்தவள் தான் திரௌபதி. அதே மாதிரி அந்த துரோணனை சம்ஹாரம் பண்ணணும்ன்றதுக்காக தான் ஒரு பையன் வேணும்னு யாகம் பண்ணா, அவன் தான் திருஷ்டத்யும்னன். இப்படி 2 பேரும் வரா அந்த யாகத்திலேருந்து. அப்படின்னு மகாபாரத சரித்திரம். நண்பன்னா எப்படி இருக்கணும்னா, நீ எந்த நிலையில இருந்தாலும் அந்த நண்பனை மதிக்கணும், உன் கூட படிச்சவனை. அதுதான் உண்மையான நண்பன். இப்படி வந்தவனை ஒரு பசுமாடுக்கு கூட ஒரு வெக்க கெட்டு கூட கொடுக்காம அனுப்பிச்சான் துருபதன். இந்த மாதிரி நிலையில தான் குச்சேலர் வரார். குச்சேலரும் அதே நிலைமையில தான் இருக்கார். அந்த ஆத்து மாமி சொல்றா, நீங்க யாரு, எந்த உலகத்துக்கே மகாலட்சுமிய அள்ளி கொடுக்கக்கூடிய பிரபு உங்களுக்கு சக்காவா இருந்து நீங்க நம்ம இப்படி கஷ்டப்படலாமா, நீங்க போய் ஒரு தடவை அவனை பார்த்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு பார்த்து மாமி சொல்றா. இவருக்கு என்னன்னா, போய் பணம் கேட்க கூடாதுன்னு எண்ணம். போனா என்ன பார்த்துட்டு வரணுமே தவிர பணம் கேட்டுட்டு பணம் விஷயமா போய் பகவானை பார்க்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம். உடனே இந்த அம்மா சொல்றா, நீங்க பணம் எல்லாம் கேட்காதீங்கோ, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ போதும்னு. உடனே சரின்னு பட்டது. பார்த்துட்டு வான்னு இந்த குச்சேலர் கிளம்புற. ஏதாவது போய் பகவானை பார்க்கணும்னா ரிக்த ஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வத்தம் குருன்னு இருக்கு. நம்ம கோவிலுக்கு போகும்போதோ, குழந்தைகள் இருக்கும் போதோ, ராஜாக்களை பார்க்க போகும்போதோ, குருவை பார்க்கும் போதோ வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது 2 ஆப்பிள் பழமாவது எடுத்துன்னு போகணும் கையில, இல்ல பூவாவது வாங்கிட்டு போகணும். வெறுங்கையோட எடுத்து போகக்கூடாதுக்காக வீடை தேடி பார்த்தா வீட்டுல ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ தாரித்திரமான நிலை. அப்ப அந்த அம்மா என்ன பண்றான்னா, அந்த அக்ரஹாரத்துல பிராமணர்கள்லாம் பாதி இடுபட்ட அவல் சாப்பிட்டு இருக்கா. அந்த அவல்ல யாச்சித்வா சதுரோ முஷ்டினா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க,
இந்த 4 பிடி அவள்னால என் தாரித்திரம் நீங்க போறது, இப்ப இதை கொடுக்கலன்னா அவர் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவர்கள் 4 பிடி அவளை கொடுத்தா அதை ஒரு கந்த துணியில கட்டி இது கிருஷ்ணரை பார்க்கும்போது கொடுங்கோ அப்படின்னு கொடுத்தமிச்சிட்டான் அந்த அம்மா. இவரும் கிளம்பி வர, இப்படியே துவாரகை எங்க இருக்கு துவாரகை எங்க இருக்குன்னு தேடிட்டு, ஒரு ஏழை பிராமணன் எப்படி இருப்பார், மெதுவா செருப்பும் இல்லாம அந்த கச்சத்தை கட்டிட்டு மெதுவா இப்படியே எடுத்துட்டு அதை தேடிட்டே வர்றார், கிருஷ்ணரை பார்க்கலாமா கிருஷ்ணரை பார்க்கலாமான்னு. நான் தான் முதல் நாள் கதையிலே சொன்னேன். இப்போ கிருஷ்ணர் என்ன உத்தரவு போட்டு வச்சிருக்காருன்னா, ராஜ்ய விஷயமா யாராவது பார்க்க வரணும்னா அவ ஆபீஸ்ல உட்காந்துக்கணும். கிருஷ்ணருக்கு எப்ப ஃப்ரீயா இருக்காரோ அப்பதான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாராவது வேதம் சொல்லிட்டு வரார்களோ, பாகவதர்கள் யாராவது வந்தான்னா அவளை குண்டு கட்டா தூக்கின்னு வந்துடணும் முதல்ல என்கிட்ட. அப்படி யார் தூக்கின்னு வராலோ அவர்களுக்கு 2 மாச சம்பளம் அப்படின்னு அறிவிச்சுட்டார். உடனே இவெல்லாம் என்ன பண்றான் செக்யூரிட்டின்னா, அங்கேருந்து ஒருத்தர் சிகை வச்சிருந்து நாமத்தை போட்டு ஒரு அருகே வேதம் சொல்லிட்டே வந்தானா, டே அவர் நான் தான் முதல் பார்த்தேன், அவர் என்னோட பார்ட்டி அப்படின்றான். ஏன்னா கொண்டு போய் கிருஷ்ணர் முன்னாடி கொண்டு நிறுத்தினா டபுள் சம்பளம் ஒன்றும் அப்படி பண்ணி வச்சிருக்காரு. இப்படி குச்சேலரை பார்த்தா குபீர்னு போனா அவர் அனாயாசமா தூக்கிடலாம், எலும்பொட்டி தான் இருக்காரு உடம்புல, குண்டு கட்டா தூக்கிட்டு நேரா அரண்மனையில கொண்டு விட்டுட்டான் அவரை. அவன் போயிட்டான். இப்படி தேடிட்டே வராரா, கிருஷ்ணர் இருக்காரா, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்காரு பிரபு. இப்படி வராரு, வந்துட்டே இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா வராரு. கிருஷ்ணரை பார்த்து பரம சந்தோஷம். கோகம் தரித்திர பாப்பையான் கிருஷ்ணா ஸ்ரீனிகேதனா, எப்படி இருக்கான் பாரு என் பிரபு துவாரகாதீசனாக இப்படி ஜுவலிச்சுன்னு இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுட்டே வர, கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, குபீர்னு சிம்மாசனத்திலேருந்து இறங்கி அவர் உத்திரியன் கீழே விழுந்தது கூட பார்க்காம நேரா வந்தார், குச்சேலரை கட்டிவிட்டார். குச்சேலரை கட்டின்னு, என்ன குச்சேலரை எப்படி சௌக்கியமா, என்ன மறக்கவே மறந்துட்டீரே நீங்க, இவ்வளோ நாளா ஏன் என்ன பார்க்க வரல அப்படின்னு அவர் உடம்பெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா விரக்தரா இருக்க, நன்னா பார்த்துருக்கவளா தான் உடம்பு எண்ணெய் ஷாம்பு சோப் எல்லாத்தையும் போட்டு நன்னா குளிச்சு ஜம்முன்னு வச்சுப்போம். உடம்பே ஒரு சட்டையா நினைக்கிறவார்கள் உடம்புக்கு என்ன போஷாக்கு கொடுப்பா, உடம்பெல்லாம் அந்த அடிச்சு போய் எப்படி ஏதோ இருக்கணும்னு இருக்கு உடம்பு. இப்படி இருக்கிற அந்த உடம்பை பார்த்து, நான் இருக்கும் போதே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அழிச்சுன்னு ஒண்ணுமே பேசல. தான் உட்காந்து இருக்கிற சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு அஷ்டலட்சுமியா இருக்கக்கூடிய அஷ்ட மகிழ்ச்சிகளையும் வர சொல்லி ஒவ்வொருத்தரையா அந்த திருவடியில ஜலத்தை விட்டு பெரிய தங்க தாம்பாளத்தை வச்சு அதுல ஜலத்தை விட்டு நல்ல பாத பிரக்ஷாலனம் பண்ணி பாத பூஜை பண்ணி அவர் தாம் புரோட்சிச்சுட்டாராம். கிருஷ்ணர் சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய பிரபு குச்சேலருடைய பாத தூளிப்பட்ட அந்த ஜலத்தை புரோட்சிச்சுக்கிறார். மகாலட்சுமியா இருக்கக்கூடிய ருக்மிணிக்கு எல்லாருக்கும் அந்த ஜலத்தை கொடுத்து பாக்கி எல்லாருக்கும் போஷிச்சுக்க சொல்லி எல்லா அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டார். நேரா உச்சேலரை உள்ள அழிச்சுன்னு போய் தான் சாப்பிடக்கூடிய அந்த அவர் சாப்பிட்ற அந்த இலை, அவர் உக்காண்டு இருக்கிற இடம் அப்படி ஒரு இடம், இது மாதிரிலாம் குச்சேலர் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி உயர்ந்த அன்னத்தை போட்டு தான் கட்டிக்க கூட உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து உடம்பு முழுக்க வாசன திரவியங்கள்லாம் கொடுத்து சந்தனத்தை பூசி விட்டு தாம்பூலத்தை போட்டு குச்சேலரான் இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே மாறிட்டார் அவர். அப்படி பார்த்து சந்தோஷப்பட்டு உக்காந்துட்டு இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாராம். இதுதான் உண்மையான ஆதித்யம். வந்தவனை தண்ணி வேணுமா இது வேணும், அவன் வெயில்ல வந்துட்டு எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பான். 10 நிமிஷம் அப்புறம் நான் வந்திருக்கேன் தண்ணியாவது கொடுக்க கூடாதா அப்படின்வான். வந்தவர்களை முதல்ல தண்ணி குடிச்சியா இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் நான் மேல பேச ஆரம்பிக்கணும். இப்படி கவனிக்கிறாராம் பிரபு அந்த குச்சேலர். கவனிச்சதுக்கு அப்புறம் பரம சந்தோஷம் அவருக்கு. அவரை பார்த்து பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி இருந்தோம் நம்ம எப்படி படிச்சோம், இது என்னன்னா ஏதோ இவ 10-15 வருஷம்லாம் படிக்கல, மொத்தமே கிருஷ்ணர் 2 மாசம் தான் படிச்சார். அவருக்கு இருக்கிற டைம்ல 125 வருஷத்துல 8 வருஷம் 10 வருஷம்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அவதார காரியம் பண்ணணும். 2 மாசத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டாராம். தனுர்வித்தை வேதம் சாஸ்திரம் எல்லாத்தையும் கத்துட்டார். இந்த 2 மாசம் தான் குச்சேலர் கூட இருந்தார். அதை இப்படி பேசுறாராம். உங்க எப்படி இருந்தோம் நம்ம 2 மாசம், எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், உங்களுக்குள்ள என்கிட்ட சொல்லுவேன், நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படி இருந்தமே நம்ம சாந்தீபினி குருகுலத்துல நம்ம குருநாதர் எப்படிலாம் நம்மளை பார்த்துட்டாருன்னு பழைய கதையெல்லாம் பேசின்னு வர. குச்சேலரே நான் இன்னைக்கு இவ்வளவு சௌக்கியமா இருக்கேனேன்னு வைகுண்டவாசி சொல்லும் போது நான் ஏதோ என்னுடைய சாமர்த்தியத்துல இல்ல, குருர் அனுக்கிரகேணேவ புமான் பூர்ணா பிரஜாயதே, குரு அன்னைக்கு நீ சௌக்கியமா இருந்து ஆசீர்வாதம் பண்ணார் சாந்தீபினி, அதனாலதான் நான் இங்க துவாரகையில சௌக்கியமா இருக்கேன்னு வைகுண்டவாசி சொல்றேன்.
நான் குருவனுடைய அனுகிரகம் அப்படி தேவை. குச்சேலர்கிட்ட சொல்லும்போது, நீர் அப்பயே விரக்தியா இருப்பீரு, எதுவுமே வேண்டாம் வேண்டான்னு இருப்பீரு, உமக்கு சாப்பாடு போடும்போதே இப்படி இருப்பீரு, கல்யாணம் எல்லாம் ஆச்சா, உமக்கு ஏத்த மாதிரி மனைவி வந்தாளா, உங்களை சிரமப்படுத்தாம இருக்காளா, எப்படி இருக்கல உங்க வாழ்க்கை என்னன்னா பகவத் கிருப்பையில சந்தோஷமா இருக்கு. இதுதானே மகான்கள் சொல்லுவா. அது இதுன்னு எதுவும் சொல்ல மாட்டாளோ, சந்தோஷமா இருக்கேன் பகவத் கிருப்பையில, எந்த குறையும் இல்லை, என்ன பகவான் நன்னா பார்த்துட்டு இருக்காருன்னு பகவான் கிட்ட கிருஷ்ணரை நினைச்சுன்னு தான் சொல்றாரு மனசுல. கிருஷ்ணருக்கும் பரம சந்தோஷம். உடனே சின்னப்ப நடந்த கதைகள்லாம் பேசிக்கிறாளாம். நாம 2 பேரும் ஒரு சம்பவம் நடந்ததே, நல்ல மழை காலம், யாராவது எப்படியாவது விறகுகளை எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு நம்ம குரு சொன்னார். நாம் அப்படி போனோம், அங்கங்க போனோம், எல்லா இடத்துலையும் மழை பெய்யறது, விறகு கிடைக்கலன்னே ரொம்ப தூரம் போயிட்டோம் நம்ம தேடிண்டு. போன பாக்கி பசங்கள்லாம் திரும்ப வந்துட்டா குருகுலத்துக்கு. கிருஷ்ணரும் குச்சேலரும் போனவர்கள் வரவே இல்லை. ராத்திரி 2 போயிடுத்து. உடனே சாந்தி பீதிக்கு இங்க பதட்டம். ஏன்னா போன குழந்தைகள் ராத்திரி எடுத்து துஷ்ட மிருகங்கள்லாம் காட்டுல இருந்து எதை அடைஞ்ச பண்ணிடுதுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டே இருக்கார். எங்க போய் தேடுறது என்னன்னு தெரியல அவருக்கு. போய் தேடலான்னாலும் எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. காத்தாலும் ஆகட்டும் பார்க்கலாம்னா மழை வேற விடாம பெஞ்சிட்டு இருக்கு. எப்படியோ சூரியோதயம் ஆச்சு. ஒரு 4-5 குழந்தைகளை எடுத்துட்டு கிருஷ்ணா சுதா குச்சேலரே குச்சேலரேன்னு தேடிண்டே போறார். இப்படி தேடிண்டே போகும்போது ஒரு நல்ல அடர்த்தியா இருக்கக்கூடிய மரம் சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையிலையும் அவன் என்ன பண்ணிருக்கான்னா ராத்திரி முழுக்க தேடி நல்ல காஞ்சி இருக்கிற விறகுகளை தயார் பண்ணிட்டான். அதை தயார் பண்ணி வீடு திரும்பலான்னு போகும்போது மழை பெஞ்சுட்டே இருக்கு. திரும்ப இதுவும் நனைஞ்சு போயிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக அந்த விறகு எல்லாத்தையும் காத்து அதை ஜலம் படாதபடிக்கு ஒரு மரத்தடியில வச்சுட்டு அதுக்காக காத்துட்டு இருக்காங்க, மழை நிக்கட்டும்ன்றதுக்காக. இப்படி இருந்த உடனே வந்து பார்த்து அவ எப்படின்னா தலையில வச்சு நின்றுட்டு இருக்காளாம் 2 பேரும் ராத்திரி முழுக்க. ஏன்னா குரு சேவைக்காக உள்ள அந்த விறகு இது நனைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, கீழே வச்சு அப்படின்னு பார்த்து குருநாதர் அந்த விறகை கீழே போட்டு, நான் இப்படி எல்லாம் உங்களை பண்ண சொன்னேனாடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன், நீங்க வராம எவ்வளவு திண்டாடி போயிட்டேன்னா, இல்ல குருநாதா வந்தா நனைஞ்சு போயிருக்கும், பகல்ல கொஞ்சம் மழை நிக்கட்டும் எடுத்துன்னு வரலாம்னு நினைச்சோம்னு உடனே அவ 2 பேரையும் கட்டிட்டு ஆசீர்வாதம் பண்ற, நீங்க 2 பேரும் சௌக்கியமா இருப்பேன் உங்க குரு பக்தியிலன்னு. அன்னைக்கு குரு பண்ண அனுகிரகத்துல தான் நாம இன்னைக்கு சௌக்கியமா இருக்கோம் அப்படின்னு கிருஷ்ணர் கூட அன்னைக்கு ராத்திரி முழுக்க பேசி சந்தோஷமா தூங்கிட்டு மறுநாள் காத்தால எழுந்துக்கிறார். 2 பேரும் எழுந்துட்டு ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு இப்ப கிருஷ்ணர் தான் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்துல குச்சேலையும் உட்காந்து வச்சுன்னு பேசிட்டு இருக்கார். பேசிட்டே இருக்கும்போது இப்பதான் கிருஷ்ணர் கேட்கிறார், நீங்க ஏதாவது எனக்காக எடுத்துன்னு வந்திருக்கிறார் சுவாமி அப்படின்ற. இவர் தீர்மானம் பண்ணிட்டார் அந்த அவளை கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கவே கூடாது. அவர் போட்ட சாப்பாடு, அவர் படுத்துட்டு இருக்கிற பெட்டு, அவர் கட்டின்னு இருக்கிற வஸ்திரம், அவர் பூசின சந்தனம் எல்லாம் பார்த்துட்டு இதை கொடுத்தேன்னா அஷ்ட மகிழ்ச்சிகளே என்ன பிடிச்சிருவா இது கிருஷ்ணர் சாப்பிட்டான்னா ஏன்னா அப்பேற்பட்ட குவாலிட்டியா இருக்கிறத கொடுத்துட்டு இது பாதி அவள் பாதி அரிசியா இருக்கிறத போய் கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமோ அப்படின்னு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அவர் அசட பிராமணா இருக்கிறதுனால ஒரு கண்ட துணியில தான் கொடுத்துருக்கா அவாத்து மாமி. அதை என்ன பண்ணினார்னா அப்படி கைக்கு இடுக்கல வச்சுட்டார் தெரியக்கூடாதுன்னு. அப்பப்ப இப்படி இப்படின்றார், சரி பண்ணிக்கிறார் தெரியக்கூடாம இருக்கிறது போத்தின்னு இப்படி வச்சுட்டே இருக்காரா. இவன் என்னதான் பண்றான் இவன் அப்படின்னு கிருஷ்ணர் இப்படி பார்த்தார், கவனிச்சுட்டார் ஏதோ கொண்டு வந்திருக்கான்னு. இப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது லபக்குன்னு அந்த இதை புடுங்கிட்டார். அவர் அப்படியே அசந்திருந்த போது புடுங்கினா ஒரு புடுங்கும் போதே பார்த்தா அந்த கந்த துணி பிஞ்சிருந்தான். அதுல பாதி கீழே கொட்டிடுத்து. அந்த கந்த துணியை கையில வச்சிருந்து அவளை பார்க்கிறார், முகம்லாம் சிரிக்கிறது கிருஷ்ணருக்கு. அவர் குச்சேலரை பார்த்து சொல்றார், பரம பிரீணனம் சகே, எப்படி உங்களுக்கு எனக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு கொண்டு வந்திருக்காரு சுவாமி அப்படின்னார். எடுத்து ஒரு பொடி வாயில போட்டுட்டான். ஏன்னா பகவான் அந்தந்த வாழ்க்கை அப்படி பேசுவாராம். இதே விதுரர் வீட்டுல கஞ்சி குடிக்கும் போது விதுரர்கிட்ட சொன்னார், 2 நாளா ஜரமா இருக்கு, எனக்கு யாராவது கஞ்சி வச்சு கொடுத்தா தேவலான்னு நினைக்கும் போது எப்படி விதுரா நீ கஞ்சியை கொடுத்தேன்னு. அதே போல சொல்றாராம் குச்சேலரே, எனக்கு அவள் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நான் சொன்னதே இல்லையே உங்களுக்கு, எப்படி எனக்கு ஏத்த மாதிரி அவள் கொண்டு வந்திருக்கேன்னு பிடிச்சு சாப்பிட்டாராம் அவளை. இதுல பகவான் கிருஷ்ணாவதாரம் இருந்தாரோ, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்ம வெண்ணெய் பால் தயிர் என்ன அதுதான் திருடினார், பக்ஷணம் இதெல்லாம் கொடுக்கணும். ஆனா பகவான் தன் வாயினால எனக்கு வெண்ணெய் பிடிக்கும் பால் பிடிக்கும் தயிர் பிடிக்கும்னு சொன்னான்னு ஒரு ஸ்லோகமும் கிடையாது.
அவர் வெண்ணப்பால திருடினார் தான் ஸ்லோகம் இருக்கே தவிர அவர் வாயை திறந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெண்ணன்னு சொன்னதே இல்லை. அவருடைய வாழ்க்கையிலேயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாப்பாடு ஐட்டம்ல சொன்னது அவள் தான். பரம பிரீணனம் சகே. அதனால குருநாதர் சொல்லும்போது சொல்லுவார், தாரித்யம் இருக்கு, நம்ம பணம் தேவைப்படுறது, குடும்பத்துல கஷ்டம் இருக்கு, கடன்ல திண்டாடுறோம்னா தினமும் ஸ்ரத்தையா ஒரு கிண்ணத்துல அவள் அது மேல துளி வெல்லம் போட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தோம்னா சில நாட்கள்ல நம்ம பகவான் நம்ம கஷ்டத்தெல்லாம் தீர்த்துவார். ஏன்னா அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன விஷயம் இது அப்படின்னு குருநாதர் சொல்லுவார். எங்க குருநாதர் எனக்கு எப்படி பிடிச்சது நீங்க எடுத்துன்னு வந்தீர் அப்படின்னு பரம சந்தோஷப்பட்டு ஒரு பிடி வாயில போட்டுக்கிறார். இன்னொரு பிடி எடுத்துக்க போறார், ருக்மிணி கையை பிடிச்சுட்டான். ஏன் இதெல்லாம் சாப்பிட்டா தொண்டை அடைக்க போறது, இதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்றதுக்காக பிடிச்சாரான்னா அது அர்த்தம் இல்லை. ரெண்டு இருக்கு அதுல. இவர் சாப்பிடும் போது சும்மா சாப்பிடலையா, அந்த குச்சேலரை பார்க்கிறாரோன்னு, இவர் இப்படி இருக்காருன்னா இவர் வீட்டு நிலை அப்படின்னு அவர் தெரியாதோ, கெட்டிக்காரதானே புரிஞ்சுப்பாரோன்னு உடனே அதை வாயில போட்டுக்கும் போது என்ன நினைக்கிறார்னா மகாலட்சுமியினுடைய அஷ்டகலையும் அங்க போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். பகவான் சொன்னா போய்த்தானே ஆகணும். ஒரு பிடி போட்டுட்டார், இதை கொடுத்துட்டார். நீர் இன்னொரு பிடி போட்டுட்டீங்கன்னா நானும் மாத்து புடவை எடுத்து வீட்டுக்கு போக வேண்டியதான், என்கிட்ட இருக்க பணம் முழுக்க எடுத்து அப்படின்னு மகாலட்சுமி சொல்றாளாம். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அப்படின்னு. இது அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, இப்படி பாகவதர் எடுத்துன்னு வந்த பிரசாதம் நீர் ஒண்டி சாப்பிடுறது, நாங்க 8 பேர் இருக்கமே, எங்களுக்கு கொடுக்க வேணாமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றதுக்காக நாங்களும் எடுத்துக்கிறோம்னு 2 விதமா எடுத்துக்கிறாளாம். எடுத்துட்டதுக்கு அப்புறம் இந்த குச்சேலர் பார்த்தார், பரம சந்தோஷம். உடனே கொஷன் ஆலிங்கனம் பண்ணிட்டார். கண்ணும் கண்ணீருமா, அடிக்கடி பாருங்க சுவாமி, எனக்கும் சமயம் இருக்கும்போது நான் உங்களை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். 2 பேரும். குச்சேலர் நான் போயிட்டு வரேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறார். அவர் போற வழியே பார்த்துட்டு இருக்கார். குச்சேலர் போற வழியே கிருஷ்ணர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அவர் அப்படி மறைஞ்சிட்டார். இவரும் அடுத்தது காரியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். உடனே குச்சேலருக்கு பரம சந்தோஷம். தன்னை கண்டு இத்தனை தாரித்திர நிலைமையிலையும் எனக்கு பணம் கொடுன்னு கேட்காம வந்தமே அவன்கிட்ட, அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறார். நம்ம படுற கஷ்டத்துல எனக்கு பணம் கொடுன்னா வீட்டுல கொண்டு நிரப்பிடுவார் பகவான். ஆனா இதை போய் கேட்டு நாம நம்மள சின்னதா ஆக்கிடக்கூடாது, நம்ம பகவான்கிட்ட பணம் கேட்க கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தோட இருந்தார். அதுல அவர் ஜெயிச்சிட்டார். குவாகம் தரித்திர பாப்பியான்னு கிருஷ்ணா ஸ்ரீனிகேதனா. எப்பேற்பட்ட பிரபு என்ன எப்படிலாம் பண்ணணும்னு அவருக்கு என்ன அவசியம்? எப்படி இருந்தான் துருபதன்? என்ன பண்ணிருக்க முடியும் குச்சேலரால? வெளில போன்னு சொன்னா போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஆனா எப்படி ஒரு ஆத்ம குணத்தோட கிருஷ்ணர் இருந்தார். இப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கதை சொல்லும் போது கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டுன்னு என்ன சொல்லுவாளே பின்னாடி, அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தேன்னு நினைச்சுட்டு இப்படி தன் வீட்டை நோக்கி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா பெரிய மாளிகை, வீடு, எல்லாம் வாகனங்கள்லாம் நிக்கிறது. உடனே பார்த்தா அது என்னன்னா மறதியோட திரும்ப துவாரகைக்கே வந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரி, துவாரகைக்கு வந்தாச்சு, இவ்வளவு தூரம் வந்தோம், திருப்பி கிருஷ்ணரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ள போறார். உள்ள போட்டா அது துவாரகை இல்லை. உள்ளேந்து ஒரு மாமி வர அலங்கார பூஷிதையாக ஃபுல்லா இதுல போட்டு 4 பேர் அவளுக்கு இந்த ஏரோஸ்டர்ஸ் மாதிரி 4 பேர் வரா கூட, அவளுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு எல்லாரும் வர. அந்த தேவதாஸ்திரிகள் போல இருக்காவா, வேணுங்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த மாமி உள்ள நேரா குச்சேலருக்கு நமஸ்காரம் பண்றான். உடனே இவருக்கு ஆச்சரியம் தாங்கள், நீங்க யாரு மாமி அப்படின்ற. நான் தான் உங்க ஆத்து மாமி அப்படின்னு நான் நமஸ்காரம். என்ன ஒரே ராத்திரியில ருக்மிணி எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி மாத்திட்டாலாம். பகவான் கட்டாட்சம் பட்டதோன்னு இப்பதான் குச்சேலர் நிறைக்கிறாராம். நாம பணம் கேட்கல, கிளம்பும் போது நம்மள ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தான். அதுலயே நான் தெரிஞ்சுட்டு இருக்கணும் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு. அதனால அவன் கட்டாட்சம் போட்டான்ல, அதனால எத்தனையும் வந்துருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டே உள்ள போறாராம். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை பகவான் கொடுத்துட்டார். குச்சேலர் என்ன ஆசைப்பட்டார்? விரக்தனா இருக்கணும்னு நினைச்சார். எதுவும் வேண்டாம், இந்திரியத்தை ஜெயிச்சு தான் அந்தர்முகமா இருக்கணும்னு நினைச்சார். அவர் அப்படியே வச்சுட்டார். இந்த மனைவி என்ன நினைச்சா, போகபோக்கியத்தோட சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா அவருக்கு வேணுங்கிற பணத்தை கொடுத்து இனிமே குச்சேலர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பணம் இல்லைன்னு அவர் பாடு குஞ்சு எடுப்பார், பஜனை பண்ணிட்டு இருப்பார், பூஜை பண்ணிட்டு இருப்பார். பணம் இல்லைன்னு நீ கேட்க கூடாது, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு, நீ இதை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கோ
அப்படின்னு அவரவர்கள் அந்த மாதிரி வச்சார் அப்படின்னு இந்த குச்சேலோபாக்கியானம். எப்படி பகவான் ஆத்ம குணத்தோட இதெல்லாம் ஏன் கேட்குறோம்னா நம்மளாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம நல்ல நிலையில் இருக்கோம்னா, நம்ம நண்பர்கள் சுமார நிலையில் இருக்க அவனை பார்த்து திட்டுறது, அவனை பார்த்து பரிபவப்படுத்துறதெல்லாம் பண்ணாமல் அட்லீஸ்ட் உன்னால் சகாயம் பண்ண முடியலன்னா அவனை தப்பாமல் பேசாமாவது உன்னால் முடிஞ்ச உபகாரம் பண்ணு. நீ நல்ல நிலையில் பகவான் வச்சிருக்காரோன்னு எப்படி இருக்காரு கிருஷ்ணர், அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு பகவான் சொல்லி கொடுக்கறது போல சொல்லி இந்த குச்சேலோபாக்கியானம் கேட்கிறவா எல்லாருடைய வீட்டிலும் தாரித்திரம் நீங்கும் அப்படின்ற ஒரு பலஸ்ருதியோட இன்னைக்கு இந்த பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அனந்தராமாக்கியமகி பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் जानकीकान्तस्मरणं. नमः पार्वतीपतये. पंडरीनाथ महाराज की, सद्गुरुनाथ महाराज की, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की.